அட நம்ம வாட்டர்மெலன் வந்திருக்காரு, போதுமே, இது போதுமே நம்மளுக்கு. ஏன்னா இதுதான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ என்னதான் வந்து பிக் பாஸ் எதுவுமே சொல்லக்கூடாது, எல்லாமே வந்து மூடி மறைக்கணும், ரெக்கார்டை பற்றி ஒரு விஷயம் கூட பேசக்கூடாது வர எல்லா கண்டஸ்டன்ஸ்கிட்டையும் வந்து சொல்லி அனுப்புவாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் வந்து பிக் பாஸ் யோசிக்கலை. இது வந்து எலிமினேட் ஆகி போன கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து கிடைச்ச ஒரு வாய்ப்பு. அவங்களுக்கு மக்கள்கிட்ட ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு டைம் தான் இது. இதில் நிறைய கண்டஸ்டன்ஸ் வந்து கெட்ட பேரோட வெளியே போயிருக்காங்க. சரி, இப்போ திரும்ப வரும்போது அவங்கள வந்து திருப்பியும் வந்து மக்களுக்கு கூட கனெக்ட் ஆகணும்னா அவங்க என்ன பண்ணணும்? நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ, நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது வந்து கேட்டு தான் ஆகணும். அதனால என்னதான் வந்து பிக் பாஸ் சொன்னாலும் வாட்டர்மெலன் வாயிலிருந்து கண்டிப்பாக வெளியே வரும் உண்மைகள் அவர் வந்து கேட்பாரு. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கும். ஏன்னா வாட்டர்மெலன் வாய் விடுவாருன்னு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி பேசிகிட்டு இருந்தார் ப்ரமோவில். இந்த வருஷம் எல்லா டைமும் இல்லாத மாதிரி லைவெலாம் வந்து சும்மா பறந்துடுச்சு, செம்ம வியூ. எனக்கு வாட்டர்மெலனை பற்றி நிறைய பேசியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கே வந்து பிக் பாஸ் நீங்கள் வந்து வெளியே போகிறீங்களான்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு. நேற்று வியானா போய் சாயந்தரம் உடச்சி விட்டாங்க. ஸோ இது வந்து ஸ்டார்டிங். அடுத்தது வாட்டர்மெலனும் வந்து கண்டிப்பாக வார்த்தையை விடுவார். அதை நம்ம கேட்க தான் போகிறோம். வேறு யாரும் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரவீன் காந்தி. அவர் உள்ளே போகிறதும் போகாமல் இருக்கிறது எல்லாம் வேஸ்ட்டு தான். சும்மா கூட்டத்துக்காக அவர் உள்ளே போயிருக்காரு, அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. பிரவீன் காந்தி எனிவே வாட்டர்மெலன் மேலே நிறைய நம்பிக்கையை வச்சுருக்கோம் மக்கள். நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லணும். எங்களோட சார்பாக வந்து பாரு கமருதனை பற்றி நீங்கள் பேசணும், கேட்கணும். அதுதான் வந்து எங்களுடைய விருப்பம்.